பேர் இதுக்கு என்ன பேர்? Hej, hvordan går det? Fint det? Hva syns du vår tempel? Utrolig vakkert og veldig fint å få være her. கடந்த 30 வருஷத்துக்கு முந்தி இந்த ஆலயம் தோன்றினது தான் தோன்றீஸ்வரா தோன்றி இன்றைக்கு முருகன் வந்து நோர்வேயில் இருக்கிற தமிழர்களுக்கு வந்து நல்ல வணக்க நேயர்களே, நான் உங்கள் நூறரங்கம் கதைக்கின்றேன். இன்று முருகப்பெருமாள் சிவசுப்ர ஆலயத்தின் தேர்திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஓஸ்லோவுக்கு, அதாவது நோர்வே ஓஸ்லோ அருகாமையில் இந்த ஆலயம் இருக்கிறது. போன வருஷம்தான் இந்த ஆலயம் கட்டடம் முடிவடைந்து கும்பாபிஷேகம் செய்தவர். இந்த தடவை முதல் தடவையாக தேர்ந்தெடுக்க போகிறார்கள். இதுக்கு முதல் வேறு இடத்தில் இந்த ஆலயம் இருந்தது. 26 ஆண்டுகளாக தேர்தலாக நடைபெற்ற இந்த ஆலய முருகப்பெருமாளுக்கு இப்போது நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். வீடியோ பாருங்கள், லைக் போடுங்கள். கணவர் பார்க்குறீங்க, லைக் போடுறீங்க இல்லை, சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் பக்த ஓடிய யூடியூப் முருகப்பெருமாள் பக்கத்தில் போய் கொண்டிருக்கிறோம்.
வந்து உங்களுக்கு வெளியாலே எடுத்து காட்டுறேன். அப்படியே வாங்குங்க, அப்படியே வாங்கி வெளியால வாங்க. இங்கே சரியான கஷ்டம் கார் விட்டு எடுக்கிறதுக்கு. தொண்டர்கள் இடம் இல்லாமல் நல்லா கஷ்டப்படுறார்கள். பார்க்குறீங்க ஏதாவது கார் விட்டு எடுக்கிறதுக்கு. விளையாட்டாலும் பயன் இருக்கிறார்கள். மனுஷன் வந்து நிற்கிது வாசல்ல இங்கேங்கண்ணே சொந்தங்களை நினைக்கிறவள். அப்புறம் மச்சால் எல்லாம் நிற்கிறீங்க. முருகன் நல்ல நேருங்கள், எல்லாம் நல்லா நடக்கும். இவர் நிற்கிறார், அங்கட குருக்கள் நிற்கிறார் அவரு. அப்புறம் ஆந்திர சோமாக்கிறீங்களோ எனக்கு மெக்கித்தெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் இந்த கோயிலை போய்ட்டு கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ இந்த டென்ஷனுக்கு கஷ்டம். பேருந்து ஒரு ஆதரவு எடுப்போம், பிரச்சனை இல்லை. முழு கிறிஸ்தரையும் சொல்கிறேன். அப்படியே போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தால் தேர் இழுக்க போயினேன். அப்படியே இல்லவா? கண்டிப்பாக பிள்ளையா முதல் நிற்கிற ஒரு சில நிமிடங்களில் ஆரம்பமாக போகுது தேர். எங்களோட ஆலயத்தை சுற்றி கொண்டு வர போகிறார் முருகப்பெருமாள், அம்மன், பிள்ளையாரோ 3 தெய்வங்களும் 3 பவனி வர போயின கதை. தேங்காய் கொஞ்சம் நேரத்தால் அடிக்க போயினேன். தேங்காய் அடித்தா பிறகு முன்னுங்களுக்கு போயினேன். அதை கொஞ்சம் எடுக்கணும், பார்ப்போம். இதில் இப்போ தொடங்கினால் மற்றதும் அப்படி போய் கொண்டிருக்கு. ஒன்றா மேலாம் போய் கொண்டிருப்பேன். அர்ச்சனை அட்டுவலெல்லாம் ஆயத்தமாக இருக்குது. சுவாமி சுற்றி வந்தோடனே அர்ச்சனை பண்ணுவார்கள். இப்போது நான் கோயில் மேலே நின்று வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். இன்னும் பாருங்கள் என்ன அழகாக இருக்குதுண்டு. இன்னும் வேண்டித்தான் நான் பேர் இழுக்க போகிறார். இதான் மேலுக்கு கோயிலுக்குள்ள வாசல். இன்னும் கொஞ்ச நேரத்தால் முருகப்பெருமான் தேர்களுக்கு தூங்க போயினேன். எடுக்க தானே வேணும், கிடையாது. அது இப்படி எடுக்கலாம். நான் மக்களை எடுத்தால் என்னையும் எடுக்க தானே வேணும். என்ன சொல்கிறேன், இட கிடையாது. இதெல்லாம் நம்ம எங்களை பட்ஜெட்னு சொல்லுவோம். 80 வந்த காயலெல்லாம் போய்கொண்டிருக்கு. உலகமெல்லாம் இன்றைக்கு இரவு 8 மணிக்கு அம்மர் ரூட்டில் வந்து அது கடந்த 30 வருஷத்துக்கு முந்தி இந்த ஆலயம் தோன்றினது. தான் தோன்றி சுறா தோன்றி இன்றைக்கு முருகன் வந்து 100 ரூபாயில் இருக்கிற தமிழர்களுக்கு வந்து
நல்ல வளர்ச்சியையும் அவர்களுக்கு ஆரோக்கியங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த நூறுவை முருகன். இது அவருடைய புதிய ஆலயம். இப்போ இந்த வருடம் இந்த முதலாவது வருடம் இந்த தேர் இழுபடுது இந்த புது ஆலயத்தில். மக்கள் எல்லோரும் வந்து இந்த முருகன் ஆலயத்தை ஒரு தடவையாவது வந்து பாருங்கோ, கைதொப்பி கும்பிடுங்கோ. இந்த முருகனை உங்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும். என்ன நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க பவனியக்கா? நீங்கள் எவ்வளோ காலமாக வாரீர்கள்? நானும் ஆரம்ப காலத்திலிருந்து வருகிறேன். உண்மையாக இதை பார்க்க எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக கிடக்கு. இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கோணுமோ இப்படி வந்து போகிறதுக்காக உண்மையாக சந்தோஷம். இந்த புறச்சூழலும் இந்த அழகும் இந்த நோர்வேயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ரம்மியமான காட்சி முருகன் இதில் வீட்டிருக்கிறார். இந்த நோர்வைக்கு இந்த முருகனுங்கிற ஆலயத்தில் இந்த முருகப்பெருமான் தான் இந்த நோர்வைக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறார் என்று நான் சொல்லுவேன். ஆலயத்தில் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் வந்திருக்கணும். இந்த தேர் திருவிழா பார்க்குறதுக்கு மிகவும் ரம்மியமாக இருக்கிறது. பாருங்கள் இந்த அழகான காட்சியில் மக்கள் கூட்டம், மக்கள் திரளாக வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்னும் இடம் இல்லை. இங்கே இடம் அவர்கள் நிற்கிறதுக்கு அவ்வளவு மக்கள் தொகை. நீங்களும் எல்லோரும் பார்க்குறவர்களும் நாளைக்கு தீர்த்தோற்சவம் எல்லாரும் பாருங்க. முருகனை வந்து தொழுது உங்களுடைய கஷ்ட துன்பங்களை எல்லாம் நீக்கி கொள்ளுங்க. Hej, hvordan går det? Fint det? Hva syns du vår tempel? Utrolig vakkert og veldig fint å få være her. Ja vel. Skal jeg holde den? Ja. Det er det som I dag er en spesiell dag vi i templene. Skal vi starte, vi går rundt tempelen. Amman, Murugan, Pulliar. Vi går rundt. Starter å gå rundt nå. Ja, det tar en time. Ta en til. Så folk begynner å danse, masse damene kommer bak. Ja. Ok, Ja. koser dere? Vi gjør det. Ja, det skal bli veldig fint vær også. Ja, hvilken gud er? Subramania. There Shiva Singh son Murugan, the little bro. And there is two bro. Today we are family of Murugan. They are Mur. Murama. They are Ammanelle. Amman, Murugan, Pulliar. Det er han broren. Family. To brorer. Shiva Singh family. Eldste bror. Shiva is the like Delta. 83. Shiva is successful. Shiva. தேங்காய் எல்லாம் அரம்பரமாக அடிக்கிறாங்க. கண்ணோடெல்லாம் கவனம். மாறு அடிக்கணியோ? இன்னும் கொஞ்ச நேரத்தால் அம்மனுக்கு தேங்காய் அடிக்க போகிறார்கள். எல்லாம் ரெடியாக நில்லுங்கள். வரையா ஆடணும். முருகன் ரோகரா 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 ரோகரா. முருகன் பெருமனுக்காக காவடி ஆட்டமெல்லாம் அரம்பரமாக நடக்குது. நாங்கள் சரி வச்சுடா. ஆடைக்கெல்லாம் அடைக்கலாம். இது ரோரா எங்கட குருக்கர் ஐயார் அங்கே
எங்கள்ட இளம் சமுதாயம் எங்கள்ட இளம் பொடியங்கள் அவங்க பார்த்தீங்களா மஞ்சளாம் பூசிக்கொண்டு ரெடியாக நிற்கிறாங்க அப்படியே பார்த்தீங்களா ஆமாம் சந்தடிகள் ரெண்டாவது வந்து எடுப்பான் வாழ்த்துக்கள் நாம முருகன் அம்மன் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் பெருமாள் தேரை எடுக்க தொடங்குகிறார்கள். எல்லாரும் கைத்தில் கையை எடுத்து கொண்டு வருகிறார்கள். பிள்ளையார் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் நல்ல டிஷர்ட் அதெல்லாம் பரவாயில்லையே சனங்கள் தீச்சட்டியை ஏந்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கால பிள்ளையார் அப்பர் என்ன சரியாது என்ன கொஞ்சம் விட்றாப்பா நல்லா இருக்குடா தாலியாங்கத்தில் வரும் அரோகரா அரோகரா அதோ வந்து கொண்டு இருக்கிறார் எங்கட முருகப்பெரும் காவடியின் கிட்ட நிற்கிறேன் உங்களை தான் நடந்துடலாம். பெரிய வட்டம் ஒன்று நடந்தது Okay.
God. ஹாய். அப்புறம் எப்படி போகுது? சலாம் அலைக்கும். நான் கொஞ்சம் சொல்கிறீங்க இந்த கோயிலை பேர் கொஞ்சம் கூடாமல் சொல்கிறது ஆசையாக நான் மேய்க்கு தாரன். சரி ஓகே. எங்கே ரஞ்சன் கடை கால் நோவுதாப்பா. இங்கே தான் மோர் சர்வேட் எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். நான் எனக்கும் தண்ணி பிட வைக்கிது குடிக்க போகிறேன். அப்போ தான் இங்கே கொஞ்சம் நண்டு பிடிக்கலாம். அப்படியே இஞ்சாலே ஒரு மோர்தானி தாரங்கள் ஐயா. வணக்கம். அதெல்லாம் போ. அப்படியே ஒரு மோர்தானி பாப்பம் டெஸ்ட் உண்டு. ஐயோ நல்லா இருக்கு நல்லா இருக்கு. தேர்றாங்க உங்களை. ஓ பாவே இலவசமாக கொடுக்குறீங்களே. நான் இப்போ தான் மோர் குடிச்சு கொண்டு இருக்கிறேன். இதை குடிச்சிட்டு வேறு எல்லாம் குடிச்சு போட்டு கலந்து போட்டு இது என்ன பால் அது காஃபியா? ரெண்டும் பால் காஃபியா? ஓகே ஓகே. என்ன சர்வேட் என்ன? பேர் இதுக்கு என்ன பேர்? ஆய் பிள்ளையா சொல்ற? நெல்லி கிராஸ். வாங்க வாங்க வாங்க. பச்சைன்னா நெல்லி கிராஸ். அப்போ ரோசாண்டா சர்வேட். இது வந்து சர்வேட் என்ன? ஓகே ஓகே. மோர் குடிக்கலையா? ஏன்? அது நல்ல டேஸ்ட். அது கொஞ்சம் புளிக்கும் நல்லா இருக்கும். வெங்காயம்லாம் போட்டிருக்கு. சூப்பராக இருக்கு என்ன? அது இந்த வெயிலுக்கு நான் ஒன்று அப்படியான்ற வெயிலுக்கு சும்மா கிழங்கலான்னு இருக்கேன். நான் உப்பா ஒன்று குடித்தேன். நான் என்ன இங்கே சத்தத்தை காணல அங்கெல்லாம் தேர் இழுக்கிறேன். நான் இருக்கல. ஏன் சார் ஏன் சக்கரை தானே குடிக்கல? பின்ன எடுக்க தானே வேணும். நீங்கள் என்ன சொன்னீங்க? இல்லை உங்களை தான் நான் எடுக்கிறேன். உங்களை தான் எடுக்கிறேன். நீங்கள் அழகான உடுப்புலாம் பச்சை சிவப்பெல்லாம் அடிச்சு வந்துக்கிறீங்க.
சந்தோஷமாக எடுக்கிறேன்னா அதான் ஒரு 28 மணிக்கு பாருங்கள். ஆ 28 மணிக்கு 100 ரங்கெல்லாம் அடிச்சு பாருங்கள் வரும். இந்த கோயிலை பற்றி 2 ஏழு இந்த ஆலயத்துக்கு நீங்கள் எவ்வளோ காலமாக வந்தோன்றீர்கள்? முருகப்பெருமான அதாவது சிவசுப்ரமணிய ஆலயத்துக்கு சொல்லுங்கள். சிவசுப்ரமணிய ஆலயத்தில் நீங்கள் எவ்வளோ காலமாக வந்தோன்றீர்கள்? இந்த கோயில் தோன்றாலும் முதல்ல எங்கே இருந்தது சொல்லுங்க. சொல்லுங்க, இந்த கோயிலை பற்றி சொல்லுங்க, முருகனை பற்றி. முருகன் இன்றைக்கு மிக விமர்சையாக கொண்டாடப்படுது. தமிழில் மிக விமர்சையாக கொண்டாடப்படுது. நிறைய வேறு 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 பீடியல்களில் இருந்து நிறைய பேர் வந்து இருக்கிறபடியாக பார்க்குறீங்க கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி எல்லாமே ரொம்ப அழகாக போய்கிட்டு மக்கள் வெள்ளம் திரண்டு கொண்டே இருக்கிறார். எல்லோரும் வாங்க, சந்தோஷமாக போங்க. ஒழிச்சு ஒழிச்சு தின்றாங்க. இப்போ எப்படி சொல்லுது ரோல்ஸ்? என்ன நீங்கள் அங்கே தேர் சுற்று, நீங்கள் இதுக்கு 2 இப்போ ரோல்ஸ் சாப்பிட்றீங்க, பசிக்க சாப்பிட்றீங்களா? அப்படின்றீங்களா? பார்ப்போம், நானும் இருக்கா உள்ளுக்கு சுற்றி பார்க்கட்டா. இதுதான் எங்களோட ஆலயத்தின் தங்க முடியுது. ஏன்னா சூப்பர். இங்கே பார்ப்பேன் என்ன மலிவு பின்ன போடுனேண்டு. டாஸு இஞ்சால பரவாயில்ல, எல்லாம் இருக்குது. கொத்தரொட்டியும் இருக்குது தம்பி. கொத்தரொட்டியெல்லாம் வந்துடுதா? என்ன விசேஷம் இங்கே இருக்குது? சொல்லு என்ன விசேஷம் இருக்குது? ரோல்ஸ் இருக்குது, வானஸ் இருக்குது. இங்கே பொரிக்கிறோம், இங்கே செய்கிறோம். இங்கே பொரிக்கிறீங்களா? இங்கே செய்கிறோம். இல்லை பின்னுக்கா? பின்னுக்கு கண்டினியூ இருக்குது. கம்மியாக இருக்கா? வந்து அப்படியெல்லாம் கொண்டு வைக்கோம். அவரான அந்த ஒழிக்கிறாங்க அங்கெல்லாம் மேறாங்க. சரி, அங்கெல்லாம் போய் பார்ப்போம். தம்பி என்ன சோடா குடிக்கிறீங்க? எவ்வளோ சர்வேர் கொடுக்குறாங்க, நெல்லி கிளாஸ் கொடுக்குறாங்க. இதுதான் லேட்டஸ்ட் என்ன? பரவாயில்ல. ரோல்ஸ் இருக்குது, வேப்பன் இருக்குது. இதுக்கு என்ன பேர் தம்பி? கிழங்கு ரொட்டி இருக்குது, கிழங்கு பொரியல் இருக்குது. எல்லோரும் வாருங்கள். இங்கே கஜான் இருக்குது. ஓகே சென்னோட அழைச்சி விட்டேன்னா முருகன் பிள்ளையார். அப்படி எங்கட நாட்டில் பார்த்த மாதிரி இங்கேயும் செருப்பெல்லாம் குவிஞ்சியே கிடக்கு. வேலைறாங்க எங்கிட்ட நம்ம பிள்ளைகள் வேலை செய்கிறாங்க. நான் எடுக்கிறேன். சரி நீங்கள் இப்படி பாடிவா எல்லாம் தரசு பண்ணி வரையில நாங்கள் எடுக்காம என்ன யோசிச்சு போவோம். எடுத்து போட்டு இவரை ஏற்றுற மாதிரி என்ன கீரை மாதிரி வந்து நிற்கிறீங்களா? என்ன போஸ் பண்ணுங்க. இதை பார்த்தீங்களா? 50 ஸ்பூன் அப்புறம் எடுப்போம். சரியா அந்த மாதிரி மோர் குடிப்பாங்க. எங்கே காணும் இந்த யூட்டி? என்ன விளையாடுறீங்க? சர்வத்திற்கு மோர் இல்லை. என்ன காலம் முடிச்சு விளையாடுறீங்க? அப்புறம் இந்த காரை அங்கே நிப்பாட்டலாம். என்ன இங்கே வந்து ரக்காத முறையில்
சக்கரை தண்ணி குடிக்கலாம் தானே? மோர் முடிஞ்சுதான். இப்போ நாங்கள் சக்கரை தண்ணி குடிக்க போகிறோம். அப்படி க்ரோட்டாக இருக்குது. ரெண்டு குடிக்கலாம் அவ்வளோ வைக்க எங்களுக்கு இல்லை சக்கரை தண்ணியா? வணக்கம். சக்கரை தண்ணி குடிக்கலான்னு வாரேன். இப்போ தேர் சுற்றி வந்துடுது. எல்லோரும் அர்ச்சனை செய்ய போயினேன். நானும் ஒரு அர்ச்சனை வேண்டினான் செய்ய போகிறேன். அப்படியே கடவுளை அர்ச்சனை செய்கிறதுக்கு மக்கள் எல்லாம் அடிவடிச்சு நிற்கிறார்கள். இதில் கஷ்டம். ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, இதுக்கு மேலே ஏறி போகணும் தெரியுமே. இதுக்கான போ. சாப்பிடு. சாப்பிடுங்க எல்லாரும். நல்ல அவள் அப்பா இன்னொரு கையில் பண்ணி சாப்பிடுங்க. நல்லா அவர் தேங்காய் அடிக்கிறவர் நல்லா கஷ்டப்படுறாரு. அவருக்கு அப்படிங்க தான் அடிச்சு செய்கிறார் எங்கட ஐயா. அப்படியே நடக்குது. எந்த கடவுளை ஏழாப்பா அப்புறம் நீங்கள் அடிச்சு நினைக்கிறீங்களோ? கவனம் 1/2 கிலோ நகையை மூட்டு வந்துக்கிறீங்க. முருகனுக்கு தான் அர்ச்சனை பண்ணுறதுக்கு மக்கள் திரண்டு கொண்டே இருக்கிறார்கள். மக்கள் சாப்பாட்டுக்காக லைனில் நிற்கிறார்கள். வணக்கம். இங்கே பாருங்க, சாப்பாடு இங்கே கொடுக்குறாங்க.
இப்போ தான் மாறீங்களா? ஆ ஐயோ கழிச்சிருப்பீங்களே ஒரு புள்ள. ஏன் பவுடியாப்பா இது இங்கே பழையபடி தேர் வேறு இது. ஊசி ஊசி சரிப்பட்டு வேறா? ஓ சப்பாத்தண்டா அங்கே என்ன விசேஷம் இங்கே இன்றைக்கு? என்ன விசேஷம்? அன்னதானம். அன்னதானமா? சொல்லவே இல்லை நீங்கள் எங்களுக்கு. இல்லை திரும்பி பார்க்குறோம் பேருந்து ஒரு தேர் வேலை நினைச்சான். கோச் கோச் சூப்பர். பருப்பு கறி, கத்திரிக்காய் கறி, மிளகா கறி. ஓ இப்போ நாங்கள் சோத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். இதான் நம்ம இன்றைக்கு எங்களுடைய முருகன் தேர், அதாவது புது கோயிலில் முதலாவது தேர். இதான் நாங்கள் சென்ற சோறு அன்னதானம் சூப்பராக இருக்குது. இங்கே 2 பேரும் சாப்பிட்டு வந்துருக்குறாங்க. வேறு எந்த சொல்கிறது? ஹலோ சரி ஓகே நேர்களே, நான் இப்போ இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். இன்றைக்கு இரவைக்கு போஸ்ட் பண்ணுவேன்னா எல்லாம் எப்பாவது என்ஜாய் பண்ணுங்க. சரி நேர்களே, நீங்கள் வடிவாக தேர் பார்த்துருப்பீங்கள். நோர்வே ஓஸ்லோவில் அருகாமையில் இருக்கும் சிவசுப்பிரமணிய ஆலயத்தின் தேர் திருவிழா என்று. இதுதான் முதல் வருடம் இந்த கோயில் காட்டி. இந்த வருடம் தான் முதலாக தேர் இழுத்தவர்கள். இன்றைய கண்டு நல்ல வெயிலும் நல்ல சனங்களும் மக்களும் வந்து நின்றார்கள். சூப்பராக இருந்தது இன்றைய நாள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறந்து போகிற புதுசாக வர நேயர்கள் மறந்து போகாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அமர்த்துங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே நேயர்களே, மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.
எனக்கும் பசி வந்துடுத்து மக்களோடு சேர்ந்து நானும் கியூவில் நிற்கிறேன் சாப்பிட்றதுக்கு. ஆனால் கொஞ்சம் நேரம் பிடிக்கும் தான் சாப்பாடு வேண்டுறதுக்கு. இந்த சைடில் கொஞ்சம் எங்கனால் அங்கால வெயில், 2 சைட்லேயும் நானும் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாருக்கும் நல்ல பசி தான்.